கவுண்டிங் ஏஜென்ட் அங்க புறப்பட்டா கேட்ல புறப்பட்டா நேரா இங்க வந்து கவுண்டிங் ஹாலுக்குள்ளதான் போகணும், வெளியே வரணும். அதை மட்டும் சரியா செய்யறது. வேண்டாம் எஸ்டிமேட்ல அதாவது இந்த வேலையை செய்யணும். கவுண்டிங் சென்டர் பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது, கவுண்டிங் சென்டர் பிரிப்பரேஷன் இன்க்ளூட்ஸ் பேரிகேடிங். நீங்க எப்படி கடைசியா போனது அதுல பேரிகேடிங் இருக்கா இல்லையா? இல்ல நீங்க மத்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி என்ன வேலை போட்டிருக்காங்க, பேரிகேடிங்க்கு என்ன காசு போட்டிருக்காங்க, நீங்க உள்ள உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க எல்லா விண்டோவையும் அடைக்கணும், தேவைப்பட்ட டோரா உடைக்கணும், வேற என்ன வேலை இருக்கு? அப்புறம் பெயிண்ட் வச்சு எழுதணும், பெயிண்ட் வச்சு எழுதுறது அவங்க தானே எழுதுவாங்க. இவ்வளவு தானே உள்ள வேலை இருக்கு. அது நேரத்தை சொன்னீங்க. இல்ல நீங்க மத்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சில பேரிகேடிங்க்கு என்ன காசு, நம்ம என்ன காசுன்னு வாங்குங்க, 4 தொகுதிக்கு வாங்குங்க, கம்பேர் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த பேரிகேடிங் கவுண்டிங்கை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு இந்த பேரிகேடிங் ரொம்ப அத்தியாவசியம். அதனால அது இல்லாம இந்த கேட் ஒரு என்ட்ரி ரோடெல்லாம் போடணும், அதெல்லாம் போட்டிருக்கீங்க. 17 லட்சத்துக்கு 18 லட்சத்துக்கு போட்டிருக்கீங்களா? அவுட்சைட் போட்டிருக்கீங்க, அவுட்சைட் இன்சைட் இப்போ ரீசன்ட் அப்டேட் சார் 119 ஆமா நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. மத்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சில 4 இத வாங்கி பாருங்க. ஒரு எஸ்டிஓ ஏஇஸ்கேரோ அவர் கூட அனுப்புங்க. நீங்க உட்காருங்க, 4 பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி அரக்கோணம், ராணிப்பேட்டை 4 இத வாங்குங்க. எல்லாரும் பேரிகேடிங்க்கு என்ன காஸ்ட் போட்டுருக்காங்கன்னு பாருங்க. சரியா? நம்மள மாதிரி ஒரே பில்டிங்ல இல்லாம வேற வேற பில்டிங்ல உள்ளவங்க என்ன காஸ்ட் போட்டுருக்காங்கன்னு பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வாங்க, நீங்க பேசலாம். ஆனா அதை சரியா செஞ்சாதான் நம்ம வந்து நல்லபடியா இருக்கும். சரியா?